திண்டுக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் சமயசங்கிலி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த பொதுமக்கள் வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் உடனடியாக அரசு தங்கள் பஞ்சாயத்தை நகராட்சியுடன் இணைப்பதை தடுக்கவில்லை என்றால் பல்வேறு கட்ட போராட்டங்களில் தாங்கள் ஈடுபட போவதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக குடியரசு தினத்தன்று தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் குளிக்க அனுமதி இலவசம் என வனத்துறை அறிவித்திருந்தது. இதனால் விடுமுறை மற்றும் வார விடுமுறை என்பதால் தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அதிக அளவில் வந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் குளித்து விடுமுறை தினத்தை கொண்டாடினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே பாலராஜபுரம் ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் அப்பகுதி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 10 கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி ஆறு இருந்தும் தாங்கள் உப்பு தண்ணீரை குடிக்கிறோம் என்றும் இந்த உப்பு தண்ணீரை குடிப்பதற்கோ சமைப்பதற்கோ பயன்படுத்த முடியாத நிலை இருந்து வருகிறது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை செட்டிக்குறிச்சி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கிராமத்தின் தூய்மை மற்றும் காசநோய் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஏகனாபுரம் கிராம ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் குடியரசு தின கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 11வது முறையாக பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தினை கைவிடக் கோரி சிறப்பு தீர்மானம் அனைவரின் முன்னிலையில் ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட குன்னவாக்கம் கிராமம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உத்திரமேரூர் எம்எல்ஏ க. சுந்தர் கலந்து கொண்டு குற்ற செயல்களை தடுக்க போலீசாருக்கு உதவியாக கிராமத்தில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்படும் என தெரிவித்தார். குற்றவாளிகள் கண்டுபிடிச்சாங்க. குறிப்பா அந்த புன்னவாக்கம் வந்து தவறுகள்லாம் இந்த போதைப் பொருள்லாம் வர்ற சமாச்சாரம்லாம் அங்கே நடமாட்டம்லாம் இருக்கு. காவல்துறைக்கு அதை நம்ம தெரியப்படுத்தினா அவங்களும் அங்கே வந்து சுற்றி வராங்க. அதனால அதுவும் ஒரு பக்கம் நடக்குது. அந்த சந்தேகத்திற்கிடமான நபர்கள் வரும்போது நீங்க போலீஸுக்கு சொல்லலாம். போலீஸுக்கு சொல்லுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே சாலையை கடக்க முயன்ற பெண் மீது தனியார் பள்ளி வாகனம் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டது. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட பெண் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த விபத்தின் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் அருகே 98,000 ரூபாய் கையாடல் செய்ததாக வந்த புகாரை அடுத்து ஊராட்சி செயலர் பானுமதி என்பவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி அலுவலகத்தை பூட்டி பொதுமக்கள் போராட்டம் நடத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் சென்று விசாரணை நடத்திய நிலையில் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் அருகே வெள்ளக்குடி, மன்னார்குடி உள்ளிட்ட இடங்களில் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தலைமையில் டிராக்டர் பேரணி நடைபெற்றது. பேரணியில் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய சட்டம் உடனடியாக கொண்டு வர வேண்டும், விவசாய கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கிராம மக்கள் வந்தவாசி நகராட்சியுடன் கீழ் சாத்தமங்கலம் ஊராட்சியை இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து கண்களில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.